கடவுள் பக்தியை தொடர்ந்து தற்போது போலி சாமியார்களின் உலா வருகையும் அதிகரித்து காணப்படுது. இந்த நிலையில ராஜஸ்தான்ல ஒரு சம்பவம் பதிவாகி இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா, துரதிர்ஷ்டம் மற்றும் கடனை இல்லாதொழிப்பதாக கூறி ஒரு குடும்பத்தாரிடம் இருந்து ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வர விடயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, குறித்த அந்த குடும்பத்திடம் இருந்து பண கஷ்டம் மற்றும் துரதிர்ஷ்டத்தை இல்லாதொழிப்பதற்காக கடந்த 22ஆம் தேதி மடத்திற்கு அழைத்த போலி சாமியார் குறித்த அந்த சிறுமிக்கு ஒரு பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறாரு. இந்த நிலையில 22 இரவு பூஜை நடைபெற்றிருக்குது. 23ஆம் தேதி காலையில குறித்த அந்த போலி சாமியார் மற்றும் சிறுமியை காணவில்லை என்று சொல்லி பெற்றோர்களால் போலீஸ்ல ஒரு முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்குது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் தீவிரமாக தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் கண்டுபிடித்த விடங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, 26ஆம் தேதி வரையிலும் குறித்த அந்த சிறுமி இந்த போலி சாமியாரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான். இந்த நிலையில இந்த சிறுமி தற்போது வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டு வரத்தோட இந்த குறித்த போலி சாமியார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிற ஒரு குறிப்பிடத்தக்க விடயம்.